தான்ப்பா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஏதாவது வேலை நடக்குதா இல்லை கல்யாண பேச்சு பேச்சோடு நிற்கிதான்னு ஒன்றும் புரியல. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஏன் தானோ ஊர்ல யாருக்காவது கல்யாணம்னா அப்படியே குதி குதின்னு குதிப்ப. இப்போ உன் கொழுந்தனுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்யாம இருந்தா எப்படி? எல்லா வேலையும் சரியா நடந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அண்ணி அண்ணனும் வேலையை பிரித்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாங்களும் எங்கள் பங்குக்கு செஞ்சுட்டு தான் இருக்கோம். என்னண்ணே உன்னை இப்படி பார்க்க முடியலண்ணே. என்னண்ணே இதெல்லாம்? அட என்னண்ணே சின்ன புள்ளத்தனமா? அங்கே பாருங்க. சாரி ஜெகா. என்ன மாப்பிள்ள, எதுக்கு இப்போ சாரி இல்லை? உனக்கு பெரிய மனசு மச்சான். தானவன் உன் தம்பிக்காக பொண்ணு கேட்க போய் அவமானப்பட்டு சேர்ந்து ஒரு வார்த்தை கூட என் சட்டையை பிடிச்சி கேட்காம இருக்கிய ஜெகா. உனக்கு யாரு சொன்னா? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தனம் என்கிட்ட அம்பிட்டு சத்தியம் வாங்குச்சு. உன்னக்கூட என்ன பெரிய ஊரா? யார் வீட்டு கதை இல்லாமல் அரை மணி நேரத்தில் காதில் வந்து நிற்கிது. நம்ம வீட்டு கதை தெரியாமல் போயிருமா என்ன? மாப்பிள்ளைங்க போயிட்டு வந்ததுக்கு இந்த ஜனார்த்தனன் ஏதாவது பேசினாரா? இதுக்கே கோவப்படுவார்னு நினச்சேன். அவர் பக்கமும் தப்பு இருக்குல்ல ஜெகா. நம்ம எப்படி கோவப்படுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாமல் பொம்பளை பிள்ளை விஷயம் வேறு. அங்கே போனதுக்கு அவங்க 2 பேர்த்தையும் சத்தம் போட்டேன். ஆனால் அது கூட செயலிட்டு வை, மனசு ஆறி இருக்காது மாப்பிள்ள. ஆனால் நான் ஒரு வாக்கு தரேன் மச்சான். தனத்துக்கு நடந்தது இதுதான் முதலும் கடைசியும். இனிமே இப்படி ஒரு சம்பவம் நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது ஜெகா. தவனா இப்படி யாருக்கு முன்னாடியும் போய் நிற்கிற ஒரு சந்தர்ப்பத்தை இனிமே அவளுக்கு தரமாட்டேன். என்னை நம்பு ஜெகா. இதை நீ தனியாக வேற எனக்கு சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? விட மாப்பிள்ள. தானே எனக்கு தங்கச்சினா என் மாப்பிள்ள நீ யாரு? என் ஃப்ரெண்டு. இங்க பார், நமக்குள்ள வருத்தப்பட்டு கோச்சிட்டு என்ன ஆகுது? நான் ஒன்றும் நினைக்கல மாப்பிள்ள. நீ இவ்வளோ தூரம்லாம் கூப்பிட்டு ஒன்றும் பேச வேண்டியதில்லை. வா மாப்பிள்ள.
காமெடியா இருக்குடா. இதான்ற இல்லைண்ணே 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. இதுக்கே 4 நாள் கணக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியா? ம் நல்லா பார்த்தியா? ஆ பார்த்தேண்ணே. எப்படி பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா வருது. அதான் ஒன்றும் புரியலை. ஒரு வேளை யாராவது கொடுத்ததை எழுதாம விட்டியானோ? இல்லையண்ணே, எல்லாம் ஞாபகம் இருக்கே. ஒரு பார்ப்போம். அன்னைக்கு ஏதோ ஆயிடுச்சு, கவனிச்சியாமா? ம். கணக்கு தப்பா இருந்தா அன்னி பாஞ்சு வந்து சரி பண்ணுவாங்களா இல்லையா? எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. தனம் மட்டும் இல்லடா, இந்த வீட்ல யாருமே சரியில்லை. அப்படியாம்மா சொல்ற? ம். இங்க பாரு தனம், தனம். அத்த மாத்திரை கொடுக்கலையா? இருங்க. இருமா. எத்தனை தடவைமா மாத்திரை சாப்பிடுறது? அதான் கொடுத்துட்டியே. கூப்பிடவும் மாத்திரை கொடுக்கலையோன்னு நினைச்சிட்டேன். கொடுத்துட்டேனா? என்ன ஆச்சு எல்லாருக்கும்? முல்லையோட கல்யாண தேதி குறிச்சதும் எல்லாரும் அந்த குதி குதிச்சிங்க. இப்ப ஒன்னும் கல்யாண வேலை நடந்த மாதிரியே தெரியல. அம்மா என்னம்மா திடீர்னு கேட்குறீங்க? கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. என்னடா நடக்குது? ஜீவா எங்க? அண்ணன் உள்ள இருக்குமா? டேய், தனியா என்னடா பண்றா? கூப்பிட அவன. ஜீவாண்ண, ஜீவாண்ண. ஆனா உன தனியா போய் உக்காந்துக்கிறான். அம்மா கூப்பிட்டுச்சுண்ணே. என்னம்மா? நான் ஒன்னும் உனக்கு தனியா சொல்ல கூப்பிடல, எல்லாரையும் சேர்த்து வச்சு சொல்லதான் கூப்பிட்டேன். இன்னைக்கு காலையில பார்வதி வந்திருந்தா. வீட்டை பார்த்தா கல்யாண வேலை ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு கேட்டுட்டு போறா. அவங்களுக்கு வேற வேலை இல்லை, எதையாவது சொல்லிக்கிட்டு. அவ கேட்டதெல்லாம் நான் சரின்னு சொல்ல மாட்டேன்டா. ஆனா இன்னைக்கு கேட்டதுல தப்பே இல்லை. கல்யாணத்தை கிட்டத்துல வச்சுக்கிட்டு இன்னும் பொண்ணுக்கு பட்டு புடவை எடுக்கல, வீட்டுல யாருக்கும் துணிமணி எடுக்கல, எப்ப எடுக்கிறதா இருக்கீங்கன்னு கேட்டா. அடுத்து தாலிக்கு பொண்ணு இருக்கிற வேலை வேற இருக்கு, அதை வேற பார்க்கணும்ல. தனோ, என்னமாச்சு உனக்கு? பட்டுதானே அத்த? போயிடலாம் அத்த, எடுத்துடலாம். எப்போ? எப்போ மாமா? ஏமா, நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் போய் துணி எடுத்துட்டு வந்துருங்க. சொந்தத்துல யார் யாருக்கு எடுக்கணுமோ அதையும் பார்த்து எடுத்துட்டு வந்துருமா. சரிம்மா. நீ தான் சரின்னு சொல்ற. இத பாரு, தனம் ஒன்னும் சொல்லலையே. என்ன தனம், இந்த கல்யாணத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா நீ? தனத்துக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான். தனத்துக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். கண்ணா, அப்படியே முருகனுக்கு ஒரு போனை போட்டு கொடு. நாளைக்கு பட்டெடுக்க போறத பத்தி சொல்லணும். அப்படியே எந்நேரம் கிளம்புறாங்கங்கிறதையும் கேட்டுக்கலாம். சரிம்மா.
அப்பா என்னம்மா? அக்கா சாப்பிடவே இல்லப்பா. ஏய், சாப்பிட விட மாட்டேடி. உங்ககிட்ட கேட்டாங்களா அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு? அவ சாப்பிடலன்னு தானம்மா நீயும் சாப்பிடாம இருக்க. அவளுக்கு என்னதான் வேணுமா? அதான் அவனே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, இன்னும் என்னவா? அவளே கேளுங்க. அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. அப்ப நீ ஏன் சாப்பிடாம இருக்க? என்ன பண்றது? எனக்கு பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டாளே, மனசு கேட்க மாட்டேங்குது. அப்பா, அக்கா 2 நாளா வெறும் தண்ணி மட்டும்தான்ப்பா குடிக்கிறா. எந்த டென்ஷனா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா சரியாயிடும் நினைச்சேன். இப்பதான் தெரியுது வீடு தான் பெரிய டென்ஷன். நீ போய் அவளை வர சொல்லு. அக்கா வா, அப்பா கூப்பிடுறாரு. அக்கா என்னவா? தெரியலக்கா, உன்னை கூப்பிடுறாரு. வா. அக்கா வரப்பா. சாப்பிட மாட்டியா? அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லு. வேண்டான்னு சொன்னவனுக்காக அழற. எதிரில உட்காந்து உன் மேல அக்கறையோட பேசுறவங்கள பிடிக்காம போயிருச்சா? நான் ஏதாவது கேட்டேனா? நான் வாயை திறந்ததான் ஆளாளுக்கு அடிக்கிறீங்க, திட்டுறீங்களே. என்ன விடுங்க, நான் என்னவோ பண்ணிட்டு போறேன். உட்கார்ந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொன்னேன். எனக்கு வேண்டாம்ப்பா. திமிர பாத்தீங்களா? என்ன பட்னி கடந்து சாக போறியாடி? சாகுறேன், உங்களுக்கு என்ன? நீ மட்டும் ஏன் சாகுற? உன்னை பெத்ததுக்கு நானும் சாகுறேன். நீ சாப்பிடாம அம்மாவும் சாப்பிடல தெரியுமாக்கா? சாப்பிட வேணாம் நான் ஒன்னும் சொல்லலையே. பேசுடி, நல்லா பேசு. எல்லாம் என் தலை எழுத்து. எங்க என்னங்க சாப்பிடாம எழுந்து போறீங்க? ஊர்ல இருக்கிறவங்க கல்யாணம் காது குத்தெல்லாம் கௌரவப்படுத்த உங்க அப்பாவை கூப்பிடுறாங்க. ஆனா நீ உங்க அப்பா கௌரவம் காத்துல போனாலும் பரவாயில்லன்னு திமிர் எடுத்து அலையிற. எங்கிருந்துதான் வந்துச்சோ இந்த தைரியம்? இத பாரு, நீதான் இப்படி இங்க சாப்பிடாம உன் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு எங்க நிம்மதியும் கெடுக்கிற. அவனை பாரு, ஒரே வார்த்தையில உன்னை வேணான்னு சொல்லிட்டு ஜாலியா கல்யாணம் பண்ணிக்க போறான். அன்னைக்கு அவன் அண்ணன் கொண்டு வந்து பத்திரிக்கை கொடுத்தான். இன்னைக்கு அவன் கட்டிக்க போற பொண்ணோட அப்பா வீட்டுல இருந்து பத்திரிக்கை வந்தாச்சு. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். அவன் உன்னை ஒரு ஆளாவே மதிக்கல. வீட்டுல சொல்றதை கேட்டுக்கிட்டு எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறான் பாத்தியா? அவங்க எல்லாம் சொன்ன பேச்ச கேக்குறவங்க. பிள்ளைய நல்லா வளர்த்திருக்காங்க. ஆனா நாம அப்படி வளர்க்கல போல. போ, இவனுக்காக தானே பட்னி கிடக்க போறேன்னு சொன்ன. பட்னி கிடந்து சாவு. அவன் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறான். எங்க எங்க
அக்கா அக்கா என்னக்கா அக்கா அக்கா அழாதக்கா அக்கா நீ அழறத பார்க்கவே கஷ்டமா இருக்குக்கா அக்கா கத்தாதக்கா அப்பாக்கு கேட்க போகுது. கேக்கட்டும், நல்லா கேக்கட்டும். அப்புறம் நீ தாங்க திட்டும் அடியும் வாங்கணும். வாங்குறேன். ஜீவா மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணதுக்காக நான் வாங்குறேன். அக்கா ப்ளீஸ் கா, தயவு செஞ்சு கத்தாத. உனக்கு புரியலடி. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? இப்பவும் பண்றேன் தெரியுமா? என்னவோ கோவத்துல அவன் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போறா. திரும்ப அவன் என்கிட்ட வருவான்னு நினைச்சிட்டு இருந்த. அவ பாட்டுக்கு ஜாலியா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அவன் எனக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான், என்ன தேடி சுத்திட்டு இருப்பான், ஏன் நினைப்பாவே இருப்பான், கூட பேசாம தவிச்சிட்டு இருப்பான்னு நினைச்சேன்டி. அவனை பாத்தியா? அது எப்படி? என்னடி நீ வேண்டான்னு உன் கூட சண்டை போட்டு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி மேரேஜ் இன்விடேஷன் வரைக்கும் வந்துச்சு? அதை தாண்டி என்னால நம்பவே முடியல. நாங்க பேசாம இருக்கிறது சின்ன பிரேக். மறுபடியும் நாங்க பேசுவோம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஸ்வேதா. நினைச்சியோ இல்லையோ இப்ப நடக்க போதில்ல. இப்ப நீ ஜீவாவை தூக்கி போடுறதுதான் சரி. என்ன சொன்ன? நான் தூக்கி போடணுமா? முடியாது, முடியவே முடியாது. வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவரை நினைச்சிட்டே இருக்க போறியா நீ? திரும்ப திரும்ப வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத ஸ்வேதா. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என் ஜீவாவுக்கு நான் தான், எனக்கு அவன் தான். எனக்கு தாங்க இப்ப கோவம் வருது. அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது. உனக்கு அது புரியுதா இல்லையா? என்ன மீறி அவனுக்கு கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அப்பாவை மீறி உன்னால இந்த வீட்டை விட்டு போய் மீட் பண்ண கூட முடியாது. பேசாம அவரை மறந்துட்டு அடுத்த வேலை ஏதாவது இருந்தா பாரு, காலேஜ் ஆவது போலாம். என்ன சொன்ன? மறக்கிறதா? 2 வருஷம் லவ். எப்படிலாம் நாங்க லவ் பண்ணோம் தெரியுமா? அவ்வளவு ஈஸியா மறந்துடுங்கிற? அவர்தான் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு உனக்கு தெரியுது இல்ல? ஏய், மறந்துட்டான்னு உன்கிட்ட வந்து சொன்னானா? இத பாரு, நீ பேசி பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணலாம்னு நினைக்காத. அப்பா பேசியே என்ன கன்வின்ஸ் பண்ண முடியல. நீ என்னடி பண்ணுவ? என்ன நடந்தாலும் சரி, என்ன கொலையே பண்ணாலும் சரி, நான் என் ஜீவாவை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். நான் தான் அவனை கல்யாணம் பண்ணுவேன். எழுதி வச்சுக்கோடி.